ஒரு மாடியிலே சமைச்சு ஒரு வீட்டு ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபுட்டை அப்படியே மெஸ்ஸி செட்டப்ல கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. இந்த மாதிரி நான் பார்க்க நிறைய பேர் தூக்கு சட்டி எடுத்துட்டு வந்து குண்டை எடுத்துட்டு வந்துலாம் வாங்கிட்டு போறாங்க. தலைகறி, சிக்கன், எறா, ஈரல், கடமா, நண்டு, ஒரு மீன், வறுத்த முட்டை ஒன்று, 65 ஒன்று. இன்னும் நம்ம கடையில் நோட்டீஸ் பண்ணுங்க, ஸோ கம்ப்ளீட்டாக பெண்கள் தான் இது மொத்தத்தை வேலை செய்யும். ஃபுல்லாக எப்போவுமே நாங்கள் 17 வருஷம் ஆகுது, 17 வருஷமாக பெண்கள் தான். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நான் இங்கே எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா வண்ணாரப்பேட்டை, அதாவது எம்சி ரோட்டில் இருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுத பாண்டியன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கேன். இந்த இடம் லேண்ட்மார்க் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. எம்சி ரோட்லேருந்து வர இடம் கலந்தர் மதினா இருக்குது பாருங்கள், 70mm கலந்தர் மதினா. அதுக்கு அப்படியே வந்து சைடில் போகிற ஸ்ட்ரீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம வந்திருக்க கடையை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்காக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெஸ்ஸு. இந்த அக்கா கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப நாளாக அந்த கடை நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து டைமும் சுச்சுவேஷனும் கூடி வரல. பட் இன்னைக்கு கூடி வந்துச்சு. ஸோ அதனால் நானும் நம்ம கேமராமேனும் கிளம்பி வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடியிலே சமைச்சு ஒரு வீட்டு ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபுட்டை அப்படியே மெஸ்ஸு செட்டப்பில் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அந்த கடை. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சீ ஃபுட்டு, அப்புறம் அந்த தரையில் போகிறது, பறக்கிற ஐட்டம், மிச்சம் எல்லா ஐட்டமே போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸ் இங்கே போயிட்டு இருக்கு. எல்லாமே ஃபிளாட் 80 rupees கொடுக்குறாங்க, மீல்ஸ் 70 rupees கொடுக்குறாங்க அன்லிமிட்டடா. இங்கே பாருங்க, இந்த கடை தான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு வீடு செட்டப் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே மேலே குக் பண்ணுறாங்க, அப்படியே இங்கே வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே டைனிங்குமே உண்டு. இப்போ நம்ம நேராக உள்ள போயிட்டு அக்காவோட நேராக குக்கிங் ப்ராசஸ் பார்த்து நேராக அக்கா கிட்ட பேச போகலாம். வாங்க போகலாம். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சூப்பர்க்கா. அக்கா, நம்ம உங்க பேரு நம்ம கடை பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதி, கடை பேரும் ரேவதி மெஸ் தான். ஆனா ரேவதி அக்கா கடைனா யூடியூப்ல தேடினாலும் சரி, எங்க தேடினாலும் கிடைக்குது. ஆமா, சும்மா வீட்டு இதுவாக இதுனோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம். அப்படியே கொஞ்சம் 17 வருஷமா ஆயிடுச்சு. முதல்ல போட ஆரம்பிக்கும் போது சும்மா கொஞ்சம் நாங்கள் இது பண்ணோம். சும்மா இது ஒரு விளையாட்டா போட்ட மாதிரி போட்டோம். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல ஓட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சைடிஸ் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சண்டே டைம்லலாம் எங்களுக்கு எப்பவுமே ஜனம் இருக்கும். கம்ப்ளீட்டா பெண்கள் தான் இது மொத்தத்தை வேலை செய்யும். ஃபுல்லாக எப்பவுமே நாங்கள் 17 வருஷம் ஆகுது, 17 வருஷமா பெண்கள் தான். யாரும் ஜென்ஸ் வச்சு நாங்கள் எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆமா, அந்த சின்ன பையன் அது கூட அவன் இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது. அவன் வந்து நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது 30 ரூபாய்க்கு ஆரம்பித்தோம். 30 ரூபா சைட் டிஷ்ஷு, 30 ரூபா சாப்பாடு, அதில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் ஆக தான் 30லேருந்து 50 வச்சோம். 50லேருந்து 60 ரூபா ரொம்ப நாள் இது பண்ணோம். அதுக்கப்புறம் 80 ஆக்கணும். 80 ஆக்கணுன்னே வியாபாரம் கொஞ்சம் ரொம்ப இதுவானே அதை திருப்பி நாங்கள் 70 ஆக்கி. சாப்பாட்டுல என்னெல்லாம் வரும்? சாப்பாடுக்கு மீன் குழம்பு வரும், எலும்பு குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே வரும். வெஜிடேரியன் சாப்பாடு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். 2வது சாப்பிடுவாங்க. பார்சல் கட்டுறது ஒன்று அந்த ஒரு சாப்பாடுல நிறைய வச்சு சாப்பாடு கட்டிடுவோம். தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாமே இருக்கும். அதுவும் 40 ரூபா சாப்பாடு. அதுவும் ஒரு ஆள் நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட பொதுவாக என்னென்ன சைட் டிஷ்லாம்? சைட் டிஷ் தலைகறி இருக்கும், சிக்கன், எறா, ஈரல், நண்டு, கடமா, போட்டி, ரத்த பொரியல் எல்லா ஐட்டமும் எங்ககிட்ட இருக்கும். வறுத்த மீன், வறுத்த முட்டை, ஆம்லேட்டு எல்லாமே இருக்கும். எவ்வளோலேருந்து ஆரம்பிக்கும்? சைட் டிஷ் எல்லாமே 80 ரூபா, சாப்பாடு 70 ரூபா, வறுத்த முட்டை 15 ரூபா 2 பீஸு, ஒரு ஆம்லேட்டு 15 ரூபா. மீன் வந்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு என்ன ரேட்டோ அது அந்த ரேட்டு. இப்போதைக்கு கட்லா தான் இப்போ எங்ககிட்ட இது பண்ணி நான் வந்து 50 ரூபான்னு போடுறோம் கட்லா. ஆமா, கட்லா. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, குறை சொல்ற மாதிரி சாப்பிட வரவங்களே சொல்லிட்டு போவாங்க. வீட்டு சாப்பாடு மாதிரின்னு ஹோட்டல்ல பாத்துருக்கேன். இது ஹோட்டலே வீடு மாதிரி தான் இருக்கு. வீட்டு சாப்பாடுன்னு தான் எங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. வந்து சாப்பிட்டு போறவங்களே ஃபேமிலியா வருவாங்க. ஃபேமிலியா வந்தாங்கன்னா சொல்லிட்டு போவாங்க. நான் பார்த்தேன் இது மொத்தமும் வீடு தானாமா? வீடு தான். இது வந்து நாங்க அக்கா வீடு தான். இதுல இங்கதான் இருக்கிறோம். நாங்களும் வந்து இங்கே தான் இருந்து இதுல கடை போட ஆரம்பிச்சு. இது என்ன இடம்? இது வந்து எம்சி ரோடு, வேலாயுத பாண்டியன் தெரு, கலந்தர் மதினா துணிக்கடை எதிர்க்க ஆப்போசிட்லயே தான் வரும். டைமிங் என்ன நேரம் வரைக்கும்? டைம் 12:30க்கு ஆரம்பிப்போம், மணி 4 மணி இருக்கும். வரவங்க 2:30 எல்லா சைடிஷும் எல்லாமே இருக்கும். காம்பவுண்ட் போடுவோம். காம்பவுண்ட்ல எல்லா சைடிஷும் வைப்போம். தலைகறி, சிக்கன், எறா, ஈரல், கடமா, நண்டு, ஒரு மீன், வறுத்த முட்டை 1, 65 1 எல்லாமே வச்சு காம்போ 300 ரூபாய். ஆமா, எல்லா சைடிஷ்லும் கொஞ்சம் வச்சு 300 ரூபாய். 10 பேர் வந்தாங்கன்னா 2 காம்போ வாங்குவாங்க. ஆமா, சாப்பாடோட தான் அந்த காம்போ சேர்த்து வரும் 300 ரூபாய். எவ்வளவு வருஷமா இருக்கீங்க அக்கா கூட? 14 வருஷமா இருக்கு. 14 வருஷம். எப்படி இருக்கீங்க? வியாபாரம் வேலை செய்யறது எல்லாமே இல்ல, நல்லா தான் பண்றோம், நல்லா தான் செய்யறோம். பாத்துட்டு இருக்கேன். இதுல 3/4 நீங்க தான் கட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் நான் தான் முடிச்சாங்க. எல்லாம் நான் தான் கட்டுவேன். 3 பேர் சேர்ந்தா எல்லாம் செய்வீங்களாமே? ஆமா,
நீங்க செய்யறதுல எது ரொம்ப நல்லா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா நல்ல சாம்பார், ரசம், எலும்பு குழம்பு நல்லா நீங்க எந்த ஊருக்காரங்க? நாங்க இந்த மெட்ராஸ் தான். அக்கா சாம்பாரே நான் மக்களே ட்ரை பண்ண போறேன். வாங்க இப்ப கீழே போவோம். நான் இப்ப இருக்கிறது மேல இருக்க ஃப்ளோர் உங்களுடைய குக்கிங் லொகேஷன். இப்ப நேரா போய் நம்ம சாப்பிடுற லொகேஷனுக்கு போவோம். வாங்க போலாம். எங்க எந்த ஊரு? வாலாஜால வந்துருக்கீங்களா? எப்படி இருக்கு சாப்பாடுங்க? சாப்பாடு நல்லா இருக்கு. இங்க சாப்பிட்டீங்க இல்லையா? என்ன குழம்பு இப்ப சாப்பிட்டு வரீங்களா? நான் சாம்பார் சாப்பிடுவேன். சாம்பார். ஓ, நீங்க வெஜிடேரியன் இன்னைக்கு? சாப்பாடு நல்லா இருக்கும். எல்லாமே சாப்பாடு நல்லா இருக்கு சார். வீட்டு சாப்பாடு மாதிரி மக்களே இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்துட்டோம். ஸோ இங்க இருக்க மீல் எல்லாமே ஒரு செட்டா ஒரு காம்போவா கொடுக்குறாங்க. அக்கா சொல்லியிருப்பாங்க லாஸ்டா. ஸோ அந்த 300 ரூபாய்க்கு வந்து எல்லாமே வர மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்க இதுவே வந்து வெறும் மீல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க 70 rupees வாங்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற சைட் டிஷ் நீங்க 80 rupees கொடுத்து வாங்கிக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். பட் இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மொத்த சைட் டிஷ்மே வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 சைட் டிஷ் இருக்கு மொத்தம். இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் போர்ஷன் கிடையாது. எல்லாமே ஹாஃப் போர்ஷன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து நிறைய தான் தருவாங்கன்றது மாதிரி கதையும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் ஹாஃப் போர்ஷன் வைக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த 300 ரூபாய்க்கு நீங்க கொடுத்து வாங்கும்போது இந்த காசுக்கு இந்த நிஜமாலே ஒர்த்து தான். அது மாதிரி இங்க இருக்க எல்லா குழம்பும் நீங்க ஊத்திக்கலாம். இங்க பாருங்க என்னென்ன இருக்குன்றது காமிச்சிருவாங்க. இது வந்து கட்லா மீன் ஃப்ரை. ஒரு நாளைக்கு ஒரு மீன் கிடைக்குமா? இனி கட்லா கிடைச்சுதான். கட்லா மீன் வறுவல். இங்க பாருங்க முட்டை வறுவல். இதுவே வந்து நீங்க பீஸா கூட வாங்கிக்கலாம். 3 பீஸ் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சிக்கன் 65. இது என்னது? தலக்கறி. இது வந்து பிரான். இது மட்டன் லிவரா? மட்டன் லிவர். இது சிக்கன் தொக்கு. இது வந்து போட்டி. சம்டைம்ஸ் இது இல்லாம உங்களுக்கு நண்டு கடம்பா கூட இருக்குமா? இப்போ ரீசெண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மீன்பிடி தடையெல்லாம் போயிட்டு இருக்கனால அவங்க வந்து சிக்கன் மட்டன்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நீங்க இந்த வீடியோ பார்த்து லேட்டா வர்ற பட்சத்துல அந்த டைம்ல நீங்க வரும்போது கடம்பாவும் நண்டோ கூட இருக்கலாம். இந்த பிளேட்ல இருக்கலாம். நார்மலாவும் இருக்கும். அதையும் சொல்லிக்கிறேன். அக்கா போடுங்க. ஒரு மீன் போதுங்க. நிறைய வச்சிருக்கீங்களா சைட் டிஷ்? குழம்பு ஊற்றுங்க பார்ப்போம். சைடாக ஊற்றுங்க. இப்போ மீன் குழம்பு சாப்பாட்டில் நல்லா பிரட்டணும். பிரட்டி போட்டு மீன் குழம்போட நல்லா இருக்காது. மத்தி மீன் குழம்பு அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஆக்சுவலி வந்து பெரிய மீனை விட இந்த மாதிரி பொடி மீன் போடும்போது தான் வாசம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அந்த மாதிரி இட்ஸ் நாட் லைக் ஒரு மாங்காய் போட்ட ஒரு புளிப்பு கிடையாது. நார்மல் லெவல் ஆஃப் புளிப்பு நல்லா இருக்கு. ஒரு சிம்பிளான ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்புங்க. குழம்பு ரொம்ப தண்ணியா ஓடுற மாதிரிலாம் இல்லை. நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கு. ஒரு காலம் நான் பார்த்துருக்கேன். வாட்டர் பேக்கெட்ல இருந்து புரிஞ்சு விட்ட மாதிரி ரசம் மாதிரிலாம் இருக்கும். இது வந்து நல்லா இருக்கு. சாப்பிடலாம். முதல்ல முட்டை இதுக்குள்ள போடுறோம். இந்த வறுத்த முட்டை சிம்பிளா நம்ம வீட்டில் மிளகாத்தூள் பொடி இல்லை குழம்பு பொடி அதை போட்டு தூவிட்டு வறுத்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கு. டேஸ்ட்னா கரெக்டாக முதல்ல ஒரு ரவுண்டு முதல்ல ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு சோஸ் சாப்பிட்டு சைடி சாப்பிட்டா தான் ஒரு கிக். மசாலா மீடியமா போட்டு ஃப்ரை பண்றாங்க. சிக்கன் 65 வேணும் மக்களே. ஃப்ரை பண்ணுவோமா? ஆக்சுவலி அவங்க உள்ள இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட்னா தப்பா வச்சுக்காதீங்க. ஆக்சுவலி இந்த 65 வந்து நல்ல மசாலா வேற நல்ல கூட்டாயிருக்கு. ஸ்டில் வந்து ஒரு மாவு ஜாஸ்தி ஆடின மாதிரி அந்த ஃபீல் இல்லை. சிம்பிளா நம்ம ஒரு வீட்டில் வந்து சிக்கன் பொரிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து பொரிச்சிருக்காங்க. மசாலா நல்லா வந்து நல்லா இறங்கிருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. யாராவது சாப்பிடுவாங்க. ப்ரான்ஸ் நல்லா இருக்குங்களா? பெருசா தொப்போட இருக்குமா? வெங்காயத்தோட ஃப்ளேவரோட சேர்ந்த ஒரு மாதிரி ஸ்பைசி ஸ்வீட்டிஷ் ஒரு மாதிரி டச். ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது தொக்கா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல. இந்த தொக்கோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல. ப்ரான் தொக்கு மேல சரியா ட்ரை பண்ணுவோமா? வெராத்தொக்கு மசாலோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு வெங்காயம் சேரும்போது ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸான ஒரு ஃப்ளேவர் மசாலா ஃப்ளேவரோட சாப்பிட நல்லா இருக்குங்க. வாங்க போட்டி சாப்பிடும். போட்டி இது வந்து ஆக்சுவலி சிறுகுடல் பெருகுடல் இரண்டும் சேர்ந்து இருக்குதுல. ட்ரை பண்ணுவோம் மக்களே. நல்லா குக் ஆகிடும். பட் ஐ ஃபீல் சம்திங் போட்டி பையோட ஃப்ளேவர் அது தெரியுது. சிறுகுடல் நிறைய இருக்கும். நாங்கள் தெரியாது. ஸோ மக்களே இப்போ வந்து நான் ரசம் வாங்கியிருக்கேன். ரசத்துக்கு பரட்டி அடிப்போம் வாங்க. ஆமாம் நம்ம கூட்டுன்னு ஒரு காய்கறி பண்ணாங்கல்ல அது வாங்கவே இல்லையா? நம்ம நேராக நான்வெஜ் கறிக்கிட்டோமோ ரசங்க. வழித்த ரசம் குடிக்கலையா? ஊட்டியா? வேணாமா உனக்கு? நீ சாப்பிட்றதே அது மட்டும்தான். அது கொடுத்தா அதையும் சாப்பிட மாட்டேற. மிளகாய் கிளி போட்டு ஒரு தக்காளி ரசம் பண்ணியிருக்காங்க. மட்டன் லிவர் சொல்லாம கொள்ளாம அதை தின்னுவிட்டாங்க. லிவர் ஆக்சுவலி நல்லா இருக்கு. மட்டன் ஐட்டம்லாம் எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. லிவர் நல்லா குக் ஆயிருக்கு. அண்ட் இதில் இருக்க மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் ரோஸ்ட்லாம் போடுவாங்கல்ல சிக்கன் பெப்பர் ரோஸ்ட்
அந்த மாதிரி மசாலா தான் போட்டுருக்காங்க. வெங்காயமும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, இந்த கல்லில் போட்டு வர அளவுக்கு ஜாஸ்தி கிடையாது, கரெக்டாக இருக்குது, திட்டமாக போட்டுருக்காங்க. சாப்பிட டேஸ்ட் வைஸ் நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபைனல் இருக்குது சிக்கன் கறிங்க, சிக்கன் பெப்பர் கறி. இது வந்து ரெகுலர் ஒரு சிக்கன் மசாலா, சிக்கன் தொக்கு மசாலா பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து ட்ரை பண்ணலாம். சிக்கன் இஸ் ஓகே மக்களே, சிக்கன் இந்த ஐட்டம்லாம் ஓகே. அது வந்து பிரச்சனை போட்டி எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் ஃபீல் ஆச்சு. அந்த கடல் மீன் ஐட்டம் வந்து நண்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெகுலராக இருக்கும். நீங்கள் வரவங்க வந்து ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வரவங்க மறக்காம வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது நானும் கடைசி கிளம்புறேன். சொல்லிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி நான் பக்கட பாய்ஸ் 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா